Hey everyone, welcome back to my channel. நீங்கள் இந்த சேனல் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் பிரஹதி. இந்த வீடியோவில் வந்துட்டு ஐப்ரோஸை எப்படிலாம் ஃபில் பண்ணலாம், ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 4 ways வந்து சிம்பிளாக நான் சொல்லி தர போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்ல போகிற 4 மெத்தடும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் டெய்லி கூட இந்த மாதிரி ஐப்ரோஸை ஃபில் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. எனக்கு வந்து ரொம்ப ப்ரோ மாதிரிலாம் ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ண தெரியாது, லைக் கன்சீலர் வச்சு அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த மெத்தட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு திங்ஸ் தான் தேவை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்பூலி. இந்த ஸ்பூலி வந்து நீங்கள் எம்டியான மஸ்காராலேருந்து கூட எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் தனியாகவே ஸ்பூலி மாதிரி வாங்கிக்கலாம். இந்த ஒரே ஒரு எம்டி ஸ்பூலியை வச்சு நீங்கள் அந்த 4 லுக்கும் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை வச்சு மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. லைக் இது இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து இன்னும் ஈஸியாக போயிடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்குது. இது வந்து 20-25 rupees தான் வரும். ஓகேவா, இது வந்து ஆப்ஷனல் தான். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெட் அண்ட் வைல்டு ஐப்ரோ கிட்டை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு ப்ரஷ் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி இதிலே வந்து அட்டாச்சாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஐப்ரோஸில் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை, ஃபில் பண்ணலை. இது வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். அதுக்காக நான் வந்து ஸ்பூலி எடுத்திருக்கேன். ஸ்பூலி எடுத்து என்னோடய ஹேரை வந்து டவுன்வர்ட்ஸில் கோம் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவுட்லைன் மாதிரி நான் ஐப்ரோ பென்சிலை வச்சு ட்ரா பண்ண போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்து நான் வந்துட்டு ஒரு அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். ரொம்ப டார்க்காக வந்து அவுட்லைன் ட்ரா பண்ணிடாதீங்க, லைட்டாகவே ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த லைன் வந்து லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஸோ லைட்டாக வந்து நீங்கள் அவுட்லைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே இருந்து அப்வர்ட்ஸில் வந்துட்டு அந்த ஸ்பூலி வச்சு உங்களோட ஹேரெல்லாம் வந்து கோம் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்துட்டு லைன் ட்ரா பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து மேலேயும் கீழேயும் வந்து மெஸ்ஸி ஆகக்கூடாதுன்றதுக்காக அவுட்லைன் பண்ணிட்டீங்க, மேலேயும் கீழேயும் அவுட்லைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு, ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐப்ரோஸ் ரொம்ப லென்த்தியாக ட்ரா பண்ண வேணாம். உங்களோட ஐஸோட அவுட்ரு கார்னர் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் மேலவே வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. வெட் அண்ட் வைல்டு ஐப்ரோ கிட்டில் பிளாக் கலர் ஷேட் எடுத்து நான் ஐப்ரோஸில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரியும். லைட்டாக கேப் விட்டு நடுவில் இருந்து ஆரம்பிங்க. அதே மாதிரி கிளியும் அப்படி தான், ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஐப்ரோஸை வந்து நீங்கள் ரொம்ப டார்க்கன் பண்ணாதீங்க, அதுவும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் தெரியும். லைட்டாகவே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கேப் தெரியுதோ அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூலியை வச்சு எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஏரியாவை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கெல்லாம் வந்து குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸாக மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கல. டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், ஃபில் பண்ண ஐஸ்க்கும் ஃபில் பண்ணாத ஐஸ்க்கும். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோ பென்சில். நீங்கள் வந்து இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும், அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த ஐப்ரோ பென்சில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஏடிஎஸ் ப்ரோ பென்சில். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 rupees தான். இந்த ஐப்ரோ பென்சில் தான் நான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ஐப்ரோ பென்சில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணும்போது உங்களோட டிப்பை வந்து ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஷார்ப்பாக இல்லை, நான் ஷார்ப் பண்ணிப்பேன், நீங்கள் வந்து ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அவுட்லைன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஐப்ரோ பென்சிலை வந்து நான் 4 மெத்தட்லேயுமே யூஸ் பண்ணியிருப்பேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அவுட்லைன் மாதிரி ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பூலியை வச்சு அதே மாதிரி உங்களோட ஹேர்ஸ் எல்லாம் டவுன்வர்ட்ஸில் கோம் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் வரைய போகிறோம். இப்போ அவுட்லைனும் வந்து ட்ரா பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அவுட்லைன் ட்ரா பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்று மேலே கீழே இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஃபைனலாக வந்து நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ஈக்குவல் ஆகிடும். அகெயின் கீழேருந்து மேலே, ஐ மீன் அப்வர்ட்ஸில் வந்து கோம் பண்ண போகிறோம் ஹேர்ஸ் எல்லாம். கீழே வந்துட்டு அவுட்லைன் வரைகிறதுக்காக கீழே இப்போ அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஃபில் பண்ண போதும். ஸ்பூலிலேயே வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பூலியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூல் கீழேயும் மேலேயும் வந்து நான் அவுட்லைன் இதை யூஸ் பண்ணி இதையே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணாதீங்க, அதை ஃபைனலாக வந்து நம்ம ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கலாம். லைட்டில் பார்க்கும்போது ஐப்ரோஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தான் ஃபில் ஆகியிருக்கும். ஒரு லைட்டில் ஜூமில் பார்க்குறதால உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் ஃபில் ஆக மாதிரி இருக்கும். ஐப்ரோஸோட எண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக வந்து லைன் ட்ரா பண்ணிடாதீங்க, அதுவும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் தெரியும். ரொம்ப லைட்டாகவே வந்துட்டு ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்பூலியை வச்சு நீங்கள் அப்வர்ட்ஸில் வந்து நீங்கள்
கோம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஹேர் வந்து நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப டார்க்காக நீங்கள் அப்ளை பண்ணிடாதீங்க. சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். ஃபில் பண்ண ஐப்ரோஸ்க்கும் ஃபில் பண்ணாத ஐப்ரோஸ்க்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். 3rd and 4th மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே இல்லை, உங்களுக்கு ஐப்ரோ பென்சில் ஐப்ரோ கிட் இந்த மாதிரி எதுவும் கிடைக்கல அப்படின்னா அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி பேசிஸில் இந்த மாதிரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஐப்ரோ பென்சில் இந்த மாதிரி எதுவும் கிடைக்கல அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு காஜல் எடுத்துருக்கேன். இந்த காஜலை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நான் ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் டேரெக்டாக வந்து காஜலே அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணலை, காஜல் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இதை ஃபில் பண்ணிக்கிறேன். ரொம்ப டார்க்காக வந்து லைன் பண்ணிடாதீங்க. காஜல் ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும். நீங்கள் ஒன் ஸ்வைப் பண்ணிங்களாவே உங்களுக்கு பிக்மெண்டடாக இருக்கும். அதனால் பார்த்து வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டார்க்காக யூஸ் பண்ணிட்டாதீங்க. கீழேயும் மேலேயும் வந்து நான் அவுட்லைன் இதை யூஸ் பண்ணி இதையே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிடாதீங்க. அதை ஃபைனலாக வந்து நம்ம ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து மர்ச் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் நான் எகைன் ஸ்பூலிலே வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பூலியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூலி ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணுறது அப்படின்னா. இப்போது இந்த ஐப்ரோஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. 4th மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்காரா. நம்ம மஸ்காரா மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மஸ்காரா வச்சு ஐப்ரோ ஃபில் பண்ணுறது. இந்த மெத்தடில் நான் ஏற்கனவே அவுட்லைன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஐப்ரோஸில் வந்து டேரெக்டாகவே நான் மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். மஸ்காராவும் நீங்கள் ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா இதுவும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். மஸ்காரா வந்துட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ட்ரை ஆக டைம் கொடுக்கணும். வெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும் உங்கள் ஐப்ரோஸு. அதே மாதிரி ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். Q-tip எதுக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராஸாக வந்து உங்கள் ஐப்ரோஸ்க்கு வெளியே வந்து எதாவது ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். இது வந்து நீங்கள் ஒரு மேக்கப் ரிமூவரில் டிப் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ராஸாக இருக்கிறது அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராப்பராலாம் ஐப்ரோஸ் வரலை. பிகாஸ் அந்த மஸ்காரா வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்குது. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 4 மெத்தடும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர்.